Hi friends, welcome to Mashallah channel. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான தலശ്ശേരി செம்மீன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், இது ஒரு கேரளா ஸ்டைல் தம் பிரியாணி தான். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக பிரியாணி வைக்கும்போது ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நான் 1 கிலோ சீ ப்ரான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேஷனுக்கு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் சில்லி பவுடர், நார்மல் மிளகாத்தூள் தான் அது. அடுத்ததாக கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ப்ரான்ஸை. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபுட் ப்ராசஸ் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். நம்ம மற்ற வேலையெல்லாம் பண்ணுற வரைக்கும் அது நல்லா மேரினேட் ஆகட்டும் ஃப்ரிட்ஜ்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆனியன் பேன் வச்சுக்கலாம். வச்சு அதில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கேஷ்நட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்நட்ஸ் ரொம்ப டார்க்காக விட்டுற வேண்டாம். ஏன்னா ரொம்ப டார்க் ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி கசப்பு தன்மையில் இருக்கும். ஸோ அது நார்மலான ஒரு ப்ரௌனிஷ் ஆனதை நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பிளாக் கிஸ்மிஸ் நான் வறுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். இந்த ஆனியன் நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸ் ஆக்கி எடுக்க போகிறோம். ஸோ நல்லா பேனில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரைட் ஆகணும். ஒரு 10 to 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் போட்டு வறுக்கணும். ஏன்னா ரொம்ப கரிஞ்சு போயிட்டாலுமே அது கசப்பு தன்மை தான் கொடுக்கும். அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸோட டேஸ்ட் கொடுக்காது. ஸோ ரொம்ப ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன்ஸ் நல்லா சூப்பராக ஃப்ரைட் ஆகிடுச்சு. அதையும் நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் நிறைய ப்ரான்ஸ் இருந்துச்சுன்னா 2 பேட்சாக போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய ஓவர் க்ரௌட் பண்ணிட்டோன்னா அது எல்லாமே கரெக்டாக ஃப்ரை ஆகி வராது. அதனால 2 பேட்சாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் நோ ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி பாதி ப்ரான்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆனியன் தவாவில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம அது தவாலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ அதே பேனில் நம்ம இன்னும் 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம ப்ரான் மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் ஆயில், அப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம மீதி வச்சுருக்கிற வெங்காயமும் அதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன்.
ஆட் பண்ணி நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 minutes ஃப்ரை பண்ணால் போதும். அடுத்ததாக அதில் நான் வச்சுருக்க 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா வந்து அந்த பச்சை மணம் போடுற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அடுத்ததாக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாவில் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா அதில் நம்ம ஒரு 1/2 கப் வந்துட்டு தயிர் ஊற்றுறேன். ஊற்றி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா முருக வணங்கட்டும். அடுத்ததாக இதில் நான் ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் பேஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறேன். கோகோனட் பேஸ்ட்டில் வந்து ஒரு 5-6 கேஷ்யூ நட்ஸ் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அந்த கோகோனட்டோட ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கணும். ஸோ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருக்குது இல்லையா, அது கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. ஸோ அதுவும் சேர்த்து அதுவும் நல்லா வணக்கிக்கலாம். அடுத்தது நம்ம வச்சுருக்கிற ஃப்ரைடு ப்ரான்ஸ் அதில் ஆட் பண்ணி அந்த ப்ரான்ஸில் நல்லா கிரேவி படுற மாதிரி நல்லா வணக்கி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பிரியாணிக்கான ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது நம்ம ரைஸ் வைக்கலாம். அதுக்கு வந்து இங்கே நான் ஒரு சட்டி வந்து வச்சுருக்கேன். அதில் 4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். 2 கப் அரிசிக்கு வந்து 4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஜீரக சம்பா அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ்மதி யூஸ் பண்ணலாம், பட் ஜீரக சம்பா தான் வந்து ட்ரெடிஷ்னல். ஸோ நான் அதே யூஸ் பண்ணுறேன். அதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசி வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இந்த அரிசி வந்து ரொம்ப ஃபுல்லாகவே வெந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம இது தம் போடுவோம், அதனால் ஓரளவுக்கு வெந்தால் போகும்.
இதனால் கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா வந்துட்டு இதில் வச்சு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரைஸ் வந்துட்டு ஒரு 3/4 வெந்தால் போதும், ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு அரிசி மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை அசெம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு வந்து தம் விடுறதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் மசாலா ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம போட போகிறது அந்த ரைஸ் தான் போட போகிறோம். மசாலாக்கு மேலே ரைஸ் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கிறேன். அடுத்ததாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் அந்த ரைசின்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லி தழை, புதினா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு அப்படி போட்டு விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் நெய் வந்து அங்கங்கே எல்லா இடத்துலையும் போட்டு விடுங்க. இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் வந்து ரைஸ் வைக்க போகிறோம். ரைஸ் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பியும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே எல்லா டாப்பிங்ஸும் வச்சிடலாம். புதினா இலை, கொத்தமல்லி இலை, அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், அப்புறம் கேஷ்யூ நட்ஸ், கிஸ்மிஸ். அடுத்ததாக கொஞ்சம் நெய்யும் ஊற்றிட்டோன்னா நம்மளோட பிரியாணி வந்து தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இதை இப்படியே தான் தம் போட போகிறேன். இது மேலே வந்துட்டு நம்ம அந்த லிட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு அந்த சின்ன ஹோல் இருக்கும்ல லிட்டில், அந்த இடத்த வந்துட்டு இந்த மாதிரி பேப்பர் லைட்டாக சுருட்டிட்டு அதில் வச்சு விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அடியில் வந்து ஒரு தவா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தவா அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட தம் போட போகிற கடாயை வச்சு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு விட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். நம்மளோட சூப்பரான செம்மீன், தலശ്ശേരി செம்மீன் தம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனையும் அமுக்குங்க. தேங்க்யூ.